அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய கடமைகளை 5 தூண்கள் மீது அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றார். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ். இந்த 5ஐயும் வாழ்க்கையில் நிலைநாட்டக்கூடியவருக்கு பெயர்தான் முஸ்லிம். இந்த 5ஐயும் என்னுடைய வாழ்வில் செய்ய வேண்டும் என்ற ஆசை, அதற்கான துஆ, அதற்கான முயற்சிகளை ஒரு முஸ்லிம் செய்து கொண்டே இருப்பார். அதில் ஒன்றுதான் நாங்கள் சொன்ன கலிமா ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர எங்களுக்கு வேறு கடவுள் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல், தூதர். இரண்டாவது சகோதரர்களே, நாளாந்தம் நாம் நிறைவேற்றக்கூடிய தொழுகை. மூன்றாவது, வருடத்துக்கு ஒரு தடவை நாங்கள் கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய ஜகாத். நான்காவது, ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பிடிக்கக்கூடிய ஃபர்தான நோன்பு. ஐந்தாவது தான் சகோதரர்களே ஹஜ்ஜுல் பைத். இந்த ஹஜ்ஜுடைய கடமை ஏனைய கடமைகளை 4 கடமைகளையும் விட வித்தியாசமானது. இந்த ஹஜ்ஜுக்கு 2 மிக முக்கியமான அம்சங்கள் தேவை. ஒன்று இஸ்திதாஅ, உடம்பிலே பலம் இருக்க வேண்டும். இரண்டாவது செல்வம் இருக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஜகாத்துக்கு செல்வம் அவசியம், ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்வமும் தேவை, உடம்புடைய ஆரோக்கியமும் தேவை. இந்த 2ம் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்நாளில் நான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். முதலாவது கல்விலே நியத் வைக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் உனது காபாவை சென்று ஹஜ் செய்ய வேண்டும் என்ற நியத் வைக்க வேண்டும். இரண்டாவது, அதற்காக துஆ செய்து கொண்டே முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி இல்லாமல் அதை ஒரு நாளும் அடைய முடியாது. அதற்கான பண சேப்புகள், அதற்கான உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருத்தல், இந்த 2ம் மிக முக்கியமானது. வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யாருக்கு இஸ்திதாஅத் இருக்குதோ அல்லாஹ் சொல்கிறார், நீங்க ஹஜ் செய். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்காதா மாதத்துடைய பிறை 24 தான் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டார்கள். எங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் ஹஜ்ஜி செய்யாவிட்டால் எங்களுடைய முதன்மையான கடமை அவர்களை செலவழித்து ஹஜ்ஜிக்காக அனுப்ப வேண்டும். அவர்களுடைய மௌத்துக்கு முன்னால் அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். ஹஜ்ஜிக்காக தனியே நாங்கள் பணங்களை சேர்க்க வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய விழிப்பூட்டல், ஹஜ்ஜை பற்றியுள்ள ஆசை காட்டுதல் சமூகத்தில் இல்லாமலாகும் பொழுது மக்கள் உம்ராவோடு போதுமாக்கிக் கொள்வார்கள். உம்ரா என்பது சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் 4 உம்ராக்கள் செய்தார்கள். உம்ரா செய்யலாம், ஆனால் எப்படி உம்ரா ஃபர்தோ இதே போன்று சகோதரர்களே ஹஜ் ஃபர்த். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காபத்துல்லாஹுவை கட்ட வைத்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டியதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிம், இப்பொழுது நீங்கள் மக்களை அழையுங்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி சத்தம் போகும்? யாருமே இல்லை. காபத்துல்லாவை கட்டிட்டாங்க, வாப்பாவும் மகனும். பக்கத்தில் உள்ள மலைதான் ஜபலு அபி குபைஸ். இந்த ஜபலு அபி குபைஸ்ல ஏறி நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, யா யுஹன்னாஸ், மக்களே ஹஜ்ஜிக்கு வாங்க. நாங்களாவது ஸ்பீக்கர்ல பேசுறோம், மீடியால பேசுறோம், உலக மக்களுக்கு சத்தம் போய் சேரும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? எப்படி சத்தம் போறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய? அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிம், எத்தி வைப்பது உங்களுடைய கடமை, போய் சேர்ப்பது என்னுடைய கடமை. சகோதரர்களே, உலகத்தில் இருந்த, தாயுடைய கற்பில் இருந்த, ஆலமுல் அர்வாஹில் இருந்த
எல்லா ரூகுகளுக்கும் அந்த அழைப்பின் சத்தம் கேட்டது. யாரெல்லாம் லெப்பைக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழைப்புக்கு பதில் சொன்னார்களோ அவர்கள்தான் இன்று ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைத்தார்கள், நான் அழைத்தால் யாருக்கு சத்தம் கேட்கும்? இன்று கிட்டத்தட்ட 4000 5000 ஆண்டுகளாக மக்கள் அந்த காபத்துல்லாஹுவை நாடி ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். சகோதரர்களே, அந்த கூட்டத்தில் நாங்களும் சேர வேண்டும். உலக முஸ்லிம்கள் எல்லோரும் அங்கு செல்ல வேண்டும். அந்த இடம் யாருக்கும் சொந்தமான இடம் அல்ல, முழு உலக முஸ்லிம்களின் சொந்தமான இடம் அது. அதனாலதான் கடைசி காலத்தில் அதை இறை நேசர்கள் தான் ஆழ்வார்கள். கடைசி காலத்தில் மக்கா மதீனாவுக்குள் தஜ்ஜால் வர முடியாது. தஜ்ஜால் வர முடியாது என்றால் யகூதிகளுக்கு வாழ முடியாது. உஹது மலைக்கு மேல் ஏறி தஜ்ஜால் சொல்லுவான், அதோ இருக்கிறது முஹம்மதுடைய கோட்டை, அதோடு மலக்குகள் அவனை துரத்தி விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்திலே சொன்ன நசியத் என்ன? அக்ரிஜுல் யஹூத மின் ஜஸீரத்தில் அரப். நபி அவர்களுடைய நசீஹத் வசியத் நடக்கும். அது சொன்னார்கள், இந்த அரேபிய தீப கற்பத்திலிருந்து யகூதிகளை வெளியேற்றுங்கள். இந்த ஒரே ஒரு நசீஹத்துக்காக தான் யகூதிகள் போய் குடியேறினார்கள். யகூதியோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது மக்காவிலே மதீனாவிலே. ஏன் அங்கு போய் சேர வேண்டும் நாங்கள், ஆனால் அது முடியாது. கடைசி காலத்திலே ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படும். இந்த மக்கா மதீனாவிலே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு இங்கிருக்கக்கூடிய அனைத்து முனாஃபிக்களும் வெளியே ஓடி விடுவார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, முஃமின்களுடைய சொத்து இது, முஸ்லிம்களுடைய சொத்து இது மக்கா மதீனா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதான் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே இப்ராஹிமே வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக அலையுங்கள். யஅதூக ரிஜாலன், நடந்து வருவார்கள். எப்படி வருவாங்க? நடந்து ஹஜ்ஜுக்கு போறதா? இந்தியாவிலிருந்து நடந்து போறாங்க, ஸ்ரீலங்காவிலிருந்து நடக்க இயலாது வடச்சி கடல், பாகிஸ்தான்ல நடந்து போறாங்க. நான் ஒரு வயசாளியை சந்தித்தேன் 2000ஆம் ஆண்டு. அவர் பாகிஸ்தான்ல நடந்து போனவர் ஹஜ்ஜுக்கு. எல்லோரும் அவரை பார்க்க வந்துட்டு இருந்தாங்க. சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தார், இன்னும் நான் ஆட்டுப்பால் தான் குடிக்கிறேன், நடந்து போனேன். அல்லாஹ் சொல்கிறான், யஅதூக ரிஜாலன், நடந்து வருவாங்க. எங்கெங்க போர்டர்கள் இருக்கிறதோ உலக நாடுகள் இருந்து மக்கள் நடக்க தொடங்குவாங்க. ஏன்? ஒவ்வொரு அடிக்கும் நன்மை. நடந்து ஹஜ்ஜிக்கு போறதாக இருந்தா அவங்க ஒரு வருடத்துக்கு முன்னால ரெடியாகியே போகும். நீங்க ஸ்ரீலங்கால இந்தியால பார்த்திருப்பீங்க, சிலையை தேடி நடக்கிறது, சிலையை தேடி நடப்பாங்க, வெறும் காலோடு நடப்பாங்க. தன்னது கோயில்களை தேடி நடந்து போறதை பார்ப்போம், ஆச்சரியமா இருக்கும் எங்களுக்கு. கதிர்காமத்தை நாடி நடந்து போவாங்க மக்கள். எங்க? ஜஃப்னால இருந்து கதிர்காமம் வருவாங்க. ஒரு மஞ்ச உடுப்பு உடுத்துட்டு கையில ஒரு பொருள் எடுத்துட்டு வருவாங்க, எல்லாரும் நடப்பாங்க. இது ஆச்சரியம் அல்ல. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொன்னான், யஅதூக ரிஜாலன், நடந்து வருவாங்க. இரண்டாவது, வஅலா குல்லி ضامر, மெலிந்த ஒட்டகங்கள்ல வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்த ஒட்டகத்துல, தன்னுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்துல நபி அவங்க ஹஜ் செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான் மூன்றாவது, யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக, உலகத்துடைய தூரமான இடங்கள்ல இருந்தெல்லாம் வருவார்கள். சகோதரர்களே, பிரேசில் இருந்து போறாங்க, அமெரிக்கால இருந்து போறாங்க, கனடால இருந்து போறாங்க. ஏன்? இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அதனாலதான் நாங்க ஒவ்வொரு முஸ்லிமும் முதலாவது நியத் வைக்கும், நான் ஹஜ் செய்ய கிடைக்கல. கனடால உள்ள எங்கட எல்லாருக்கும் ஹஜ் ஃபர்து. எங்கட கனடாக்கு வந்த எல்லாருக்கும் என்ன, எங்களுக்கு எவ்வளவு $13,000, இப்ப $14,000 சேர்க்கும். இந்த பணத்தை எப்படியாவது சேர்த்து நான் ஹஜ் செய்யும், மனைவியை ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போகணும். இது எங்கட கடமை. இது